எங்க ஒருத்தர் ஒரு பழமையான கேமரா வச்சு அவர் ஒய்ஃபை போட்டோ எடுக்கிறாரு. பார்த்தா அந்த போட்டோல அவங்க வேற ஒரு கோட்டை மாட்டிருக்காங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த லேடிக்கு ஹோட்டல் ரூம்ல இருந்த ஒரு பெட்டியில இருந்து அதே மாதிரி ஒரு கோட் கிடைக்குது. அதை எடுத்து மாட்டினவங்க எக்ஸாக்டா அதே இடத்துல போய் நின்று இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு அது ஃபியூச்சரை காட்டுதுன்னு தோண ஆரம்பிக்குது. ஆனா அந்த லேடி அதை நம்பாம அங்க இருக்க டோரை போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தா அதுல ஜெயில் உள்ள இருக்க அவங்க தம்பி இருக்கா. அவங்களால அதை நம்பவே முடியல. ஆனா அடுத்த நிமிஷமே ஜெயில இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு அவங்க தம்பி இங்க வந்து நிக்கிறான். சோ அது ஃபியூச்சரை தான் காட்டுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. அடுத்த நாளே அவங்க அதை குதிரை பந்தயத்துக்கு எடுத்துட்டு போய் ரிசல்ட்டை முன்னாடியே பார்த்துட்டு அதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதுல ஒரே ஒரு போட்டோ பேப்பர் தான் மிச்சம் இருக்கும். அதை யார் யூஸ் பண்றதுன்னு அவங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தம்பியும் ஜன்னல் வழியா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த லேடி வருத்தப்படாம எல்லா பணமும் நமக்கு தாண்டு கடைசி பேப்பரை வச்சு அவங்களே போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்ப யதார்த்தமா உள்ள வந்த வெயிட்டர் கேமரா மேல இந்த போட்டோ பார்த்துட்டு என்ன இதுல 3 டெட் பாடி இருக்குன்னு கேக்குறான். அதை கேட்டு ஷாக் ஆன அந்த லேடி என்னது 3 விண்டோவை பார்த்து ஓடுறா. பார்த்தா அவளும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா.